கண்ணம்மா என்னை 10 மாதம் முன்பு ஒரு நாள் தான் அங்கத்தில சுமந்து என்னை பெத்தாங்களே எங்க அம்மா. யாரு யாருமா? பேர் பட்டவங்க தெரியுமா? பேர் பட்டவர் அம்மா. ஓய் ஐயே ஓய் அம்மா என்ன பங்க நல்ல பெற்றெடுத்த என்னை 10 மாதம் முன்பு ஒரு நாள் தான் அங்கத்திலே சுமந்து என்னை பெற்றாங்களே எங்க அம்மா. யாரு? என் பேர் பட்டவங்க. பேர் பட்டவங்க. என் தாயார் பெயரோ சிவகாமி. சிவகாமி. ஆமா. சரி. என் தந்தையார் பெயரோ சிவராஜ மன்னன். ஓ, சிவராஜருக்கும் சிவகாமிக்கும் பிறந்தவங்க. நீங்க ஒருவர் தானா? உங்க கூட யாராவது பிறந்திருக்கிறாங்களா? கண்ணம்மா. ஓய், என்னுடைய உடன் பிறப்புகள் யாருமா? நாங்கள் யார் யாரு பிறந்தோம் தெரியுமா? யாருமா பிறந்தீங்க? அடியே நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். எதுக்கு? நான் சொல்றது கேளு. நான் வருவேன். ஏதோ மேலாவதா அம்மா நாங்க கூடி நல்லா பிறந்தா வரும்.
பேராண்டி ஆகி மாரியப்பன் கொடுக்கறது பாட்டி சிவகாமி பேர்ல ஒரு காஞ்சானம் கொடுத்து மரகாஞ்சானம் மலை போல வளர்ந்து அவர் ஆண் போன பக்கம் அரசப்பட்டாகி பெண் போன பக்கம் பெத்தி பெருகி இன்னும் சிவகாமி மாரியப்பனுக்கு சகல சம்பத்து கொடுக்கணும் ஜோஜியம் ஆகட்டும். நாங்க எத்தனை பேருமா கூட பிறந்தவங்க இந்த சிவகாமிக்கும் சிவராஜனுக்கும் நாங்க அக்கா தங்க 2 பேர் பிறந்தோம். 2 பேரு. ஆமா. யாராரு? என்னோட உங்க பேரு? என்னுடைய பெயரோ பெரியநங்கை, என்னுடைய தங்கை பெயரோ சிறியநங்கை. ஏன் கொள்ளகரா என்ன மருந்து ஜாடியாட்ட சிறியானங்க பெரியானங்க? எங்களுக்குள்ள பேரு பொருத்தத்திலே இவ்வளவு ஒற்றுமையா இருக்குதுன்னா நாங்க எதுல பண்றாங்க சும்மா இருப்போமா? நோவு நோடி வந்தா ஏன்னு கேளு, உங்களை எடுத்து பூச்சிக்கலாம். அறிவு கட்டவனே அதான் சொல்லுவாங்களாம், சக்தி இல்லாத சாமி கும்பிட்டு புத்தி இல்லாதவங்க அம்மா பிள்ளை பத்துட்டா உடம்பு வளர்ந்த நாளைக்கு உனக்கு அது வளரல என்ன பண்றது? வரல வளர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு, இப்ப இருக்கிறது சுருங்கிட்டு போகுது. போறது உனக்கு நல்லது. அப்படியா? ஆமா. சரிம்மா. நாங்க எப்படி ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்து ஒன்னா இருந்து நாங்க ஒரே தான் படுப்புங்க, ஒரே கிண்ணியில தான் சாப்பிடுவோங்க, ஒரே தாவல தான் தூங்குவோங்க, ஒரே பாத்ரூம்ல தான் குளிப்புங்க. அதனால என் தங்கச்சி என்னை விட்டு எதுவும் பண்ண மாட்டான், நானும் என் தங்கச்சி விட்டு எதுவும் பண்ண மாட்டேன். அவ்வளவு ஒற்றுமை எங்களுக்குள்ள. அதனால நானே சிறியானங்கை பெரியானங்கை. ஆமா. சரி, எவ்வளவு ஒத்துமையா இருக்கிறமே எங்களுக்குள்ள எதை பண்ணாலும் ஒன்னாதான் பண்ணுவோங்க. சரி. ஆமா. சரி, உங்களுக்கு மொக்கு அடிச்சுக்கிச்சா? மொக்கு அடிச்சுக்கிச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் கல்யாணம் ஆகலையா? பொத்தி கட்டவன வயசுக்கு வந்து எத்தனை மாசம் பெத்த நேரம் போயிட்டு வாங்கி தின்னுட்டு இல்லம்மா, வயசுக்கு வந்து எவ்வளவு நாளாமா ஆகுது? கம்மிதான். எவ்வளவு? நாங்க வயசுக்கு வந்து அதுக்கு நல்லா ஆகல, ஒரு 7 வருஷம் தான் ஆகுது. பகவானே, ஏன்னா வயசுக்கு வந்து 7 வருஷம் ஆகுது, இன்னுமே யாரும் உங்களை வந்து பொண்ணு கேட்கறதுல. அது சரி சரி. அதனால எங்க அம்மா மவராசி சிவகாமி சிவகாமி உங்க அப்பன் செத்துட்டாரு. எங்க அப்பன் எங்களுக்கு யாருனே தெரியாது. இவன் தான் ஒப்பங்கிறான். ஆனா எங்க அம்மாவை ஏமா அன்னைக்கு வந்துக்கிறேன் அப்படி நம்ம வீட்டுக்கு நான் தான் உதய சொல்லிக்கிறேன், அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் சரிப்பட்டு வர மாட்டேன், பொழுதுக்கு அது மேல வச்சு எப்படி ஒண்ணு சரிப்பட்டு வரணும் அது மேல வைக்கணும். சரி சரிம்மா. எங்க அம்மா கிட்ட நான் கேக்குறது, அம்மா இவர் யாரு நம்ம அப்பனான்னு கேக்குறது. இவரை கேட்ட உடனே எங்க அம்மா என்ன சொல்லும் தெரியுமா? இங்க பாரு, ஏய் இவரு உங்க அப்பன் தாண்டி அப்படின்னு. ஏன் நேத்து வந்தாங்களா அவரு உங்க அப்பன் தான். அதான் எங்க அம்மா நான் கேக்குறேன். அப்படி எப்படி அம்மா எங்க அப்பா யாருன்னா வந்தாண்டா உங்க அப்பா அப்படிங்கிறா, ஆனா சொந்த அப்பா யாருன்னே தெரியல. அதனால அப்படி எங்க அம்மா மவராசி எங்க வீட்டுல எதுவுமே இல்லங்காத பொருள் எதுவுமே கிடையாது. இந்த வீட்டுல கூட ஒண்ணு இருக்கு ஒண்ணு இல்லாத இருக்கும். என்ன வந்து பாரு எங்களோட அரண்மனையில மூட்டை முட்டையா வேணுங்கிற அளவுக்கு ஒண்ணு கூட நாளைக்கு காலையில வா எங்க அம்மா கிட்ட சொல்லி 2 மூட்டை தூக்கி விடுறேன். துணி மூட்டையா? வெத்தி கட்டவன அனைத்தும் பொன்பொருள் வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்கலாம். அதனால யாருமே வேலைக்கு வாங்க போற ஆளுக்கு 2 மூட்டை தூக்கி விடுறேன், போட்டுட்டு போங்க வேணுங்கிற அளவுக்கு தூக்கத்தக்கன. சரி வருது. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு எங்க அம்மாவை பார்ப்பதற்கு முன்பாக அதனால நான் ஒருத்தி போய் பார்த்துட்டா எங்க தங்கச்சிக்காரி பாவிச்சுக்குவான். சரி அக்கா நான் மட்டும் என்ன செஞ்சேன்? அதனால என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் என் உடல் பிறப்பு இருக்குதே என் தங்கை, அவனும் நானும் நாங்க போய் யாருகிட்ட போகணும்? எங்க அம்மா கிட்டே நாங்க போலாம் முடிவு பண்ணிட்டு. அதனால எங்க அம்மா கிட்ட போவதாக இருந்தாலும் என்னுடைய உடற்பிறப்பு தங்கை இருக்கிறாளே யாரு அந்த சிறிய நங்கை, அவளை அழைத்து வா. அதுக்கப்புறம் நானும் என் தங்கையும் இருவரும் சேர்ந்து எங்க அம்மா கிட்ட நாங்க போய் விடுறோங்க. அதனால என் தங்கச்சி அழைச்சிக்கா பாக்கலாம். தங்கையாகி சிறியானைக்கு அழைத்து அம்மன் சிறியானைக்கு தர்பார் அவரால் மட்டும் செய்து கொள்ளலாம்.
வாடா.